இப்போ நம்ம காளான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்ப்பா. எண்ணெய் காய்ஞ்சிடுச்சுப்பா. நம்மளுக்கு கொஞ்சோண்டு சீரகம் போட்டிருக்கேன், வெங்காயமும் கருவேப்பிலை போட்டிருக்கேன். நம்மளுக்கு வதங்கிடுச்சுப்பா. நல்லா தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வைக்கலாம். சும்மா நான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன்ப்பா. அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க காளானை போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூளும் கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு விட்டுலாம்ப்பா. இப்போ நம்மளுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிடலாம்ப்பா, கொஞ்சம் வேகட்டும். நம்மளுக்கு சூப்பரான மிளகு காளான் கிரேவி ரெடிப்பா. மிளகு தூள் தான் இதில் ரொம்ப அதிகமாக சேர்க்குறேன். கொத்தமல்லி, சூப்பரான கிரேவி நம்மளுக்கு கார சாரமாக ரெடி ஆகிடுச்சுப்பா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம்.